சுய தொழில் பகுதியில் இன்னைக்கு ஜாதிக்காய் சாகுபடியை பற்றின முறைகளை பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. விவசாயத்தில் புதிய ரகங்கள் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த செய்திகளை தினமும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ மாறி வரக்கூடிய விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்று பயிரை சாகுபடி செஞ்சோம்னா அதிக லாபத்தையும் ஈட்டலாம். அந்த வகையில் ஜாதிக்காய் ஒரு பணப்பயிராக இருக்குது. இந்த பயிரை சாகுபடி செய்கிறதால அதிக லாபத்தை பெற முடியும். இப்போ ஜாதிக்காயை எப்படி சாகுபடி பண்ணலாம், அதோட முறைகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஜாதிக்காய் மரமானது நல்ல வடிகால் வசதியுள்ள எல்லா வகை மண் நிலங்கள்லையும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஜாதிக்காயில் ஆண் மரம் பெண் மரம்னு 2 வகை இருக்குது. ஈரக்காற்று அதிகமாக வீசக்கூடிய இடங்களில் நன்றாக வளரும் தன்மையுடையதான் இந்த மரம் இருக்குது. ஜாதிக்காய் நிழல் உள்ள இடங்களில் செழிப்பாக வளரும். மேலும் இந்த மரத்தை தென்னை, பாக்கு, ரப்பர் போன்ற தோப்புகளில் ஊடு பயிராகவும் சாகுபடி பண்ணலாம். இந்த மரமானது அதிக பனி பொழியக்கூடிய இடங்களில் வளராது மற்றும் உப்பு தண்ணீரில் வளர்ச்சி குறைவாக காணப்படும். இந்த மரம் சுமார் 20 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. இப்போ ஜாதிக்காய் மரத்தை நடவு செய்யக்கூடிய முறையை பற்றி பார்க்கலாம். ஜாதிக்காய் விதை முளைக்க 6 வாரம் வரைக்கும் ஆகும். முளைச்சதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் நல்லா பராமரிக்கணும். அதுக்கப்புறம் 6 மாத கன்றுகளை தொட்டியில் மாற்றி வைக்கணும். 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நடவுக்கு பயன்படுத்தலாம். ஜாதிக்காய் கன்றை நடவு செய்யறதுக்கு முன்னாடி 1.5 அடி சதுரம் 1.5 அடி ஆழத்தில் குழிகளை தோண்டணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழிகள்லையும் 2 கிலோ சாணம் மற்றும் 10 கிராம் வேப்பம் புண்ணாக்கு இடணும். கன்றுகள் நட்டதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும். இதை பராமரிக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய் நடவு செஞ்சதுக்கப்புறம் 4 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சணும். ஒரு ஆண்டுக்கு மேலே உள்ள செடிகளுக்கு தினமும் 10 லிட்டர் தண்ணீர் கொடுக்கணுங்க. ஒவ்வொரு ஆண்டும் மரத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரோட அளவை அதிகப்படுத்தணும். ஜாதிக்காய் வளர்ப்புக்கு சொட்டு நீர் பாசனம் சிறந்ததாக இருக்குது. அதே போல் மாதம் ஒரு முறை செடிகளுக்கு நடுவில் வளர்ந்திருக்கக்கூடிய களைகளை எடுக்கணும். இந்த மரம் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதால் நோய் தாக்குதல் இருக்காது. ஜாதிக்காய் மரத்துக்கு ஆண்டுக்கு 2 முறை அடி உரமாக 30 கிலோ வரைக்கும் தொழு உரம் கொடுக்கணும். ஜாதிக்காய் மரமானது 1.5 வருஷத்தில் 4 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது அறுவடை பண்ணக்கூடிய முறைகள்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய் வெடிக்க தொடங்கும் போது அறுவடை செய்யலாம். அறுவடை செய்த காய்களில் இருந்து ஜாதி பத்திரியையும் காயையும் தனித்தனியாக பிரிச்செடுக்கணும். இந்த மரம் 7 ஆண்டுகளில் ஜாதிக்காய் மகசூலை கொடுக்க தொடங்கும். ஒரு மரத்தில் இருந்து சராசரியாக 10 கிலோ ஜாதிக்காயும் 2 கிலோ பத்திரியும் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஜாதி பத்திரியை மற்றும் காய்களை நிழல்ல காய வச்சு தேவைக்கேற்ற மாதிரி விற்பனை செஞ்சு அதிக லாபத்தை அடையலாங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல பலனுள்ள முயற்சியாக இருக்கும். செஞ்சு பாருங்களேன்.